வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து ஏஎம்ஆர் பில்டர்ஸில் நம்ம எங்கே இருக்கோம்னா 15 வேளம்பாளையமில் இருக்க ஆர்எஸ் ப்ராஜெக்டில் இருக்கோம். லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம பீம் அமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1.5 அடிக்கு குழி எடுத்து கருங்கல் போட்டு அதை கரைச்சி மட்டம் கட்டி அது மேலே தான் பீம் அமர வைப்பணும். அந்த மாதிரியான சிட்டிங்ஸ் தான் இதில் கொடுத்துருக்கோம். அந்த ஒர்க் தான் இப்போ இன்றைக்கி நம்மளோட சைட்டில் போயிட்டுருக்கு. நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து ஒரு பீம் அமைக்கிறோன்னா அது வந்து 3/4க்கு 1.5 பீம் கண்டிப்பாக அமைக்கணும். அந்த பீமில் வந்து நம்ம வந்து மொத்தம் 5 ராடு கொடுத்துருக்கோம். 16 mm தான் 5 ராடுமே கொடுத்துருக்கோம். இது வீடுங்கிறனால இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிஸ் நம்ம கட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பாக 20 mmக்கு மேலே 20 mmல அந்த மாதிரி கண்டிப்பாக கொடுப்போம். வீட்டுக்கு 16 mm ராடு கொடுத்துருக்கோம். எல்லாமே 500 TMTயில் கொடுத்துருக்கோம். பீம் கண்டிப்பாக 3/4க்கு 1.5 அளவு நம்ம அமைக்கணும். அதுதான் வந்து கட்டடத்துக்கு ஸ்ட்ராங்கு. இதுக்கு மேலே நம்ம செங்கலில் வந்து பேஸ்மெண்ட் கட்டுவோம். மினிமம் 3 அடி 4 அடிக்குள்ளே வருது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பெல்ட் மேக்ஸிமம் தேவை இல்லை. பட் 4 அடி 3 அடிக்கு மேலே போகுது, பேஸ்மெண்ட்டை கண்டிப்பாக வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பேஸ்மெண்ட்டத்துக்கு மேலே ஒரு பெல்ட் அமைக்கணும். அதுதான் வந்து பில்டிங்க்கு இன்னுமே ஸ்ட்ராங் கொடுக்கும். நம்ம இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு 5.5லேருந்து 6 அடி வரைக்கும் பேஸ்மெண்ட்டை வருது. அதனால நம்ம இந்த பீம் 3/4க்கு 1.5 அமைச்சு இதுக்கு மேலே பேஸ்மெண்ட்டை கட்டி மட்டம் பார்த்து கண்டிப்பாக அதுக்கு மேலே பேஸ்மெண்ட்டத்தோட மேலே வந்து கண்டிப்பாக ஒரு பெல்ட் அமைப்போம். அதை பற்றி வீடியோ அடுத்த வீடியோவில் தர்றேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க, இல்லை வீடு கட்டக்கூடிய நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கட்டடங்களில் கம்பிகள் எல்லாமே 16 mmல அமைக்கிறாங்களாங்கிறத பாருங்கள். கண்டிப்பாக 5 ராடு கொடுக்கணும், எல்லாமே ஸ்ட்ராங்காக கொடுக்கணும். மினிமம் ஒரு சில இடங்களில் 6 ராடு கொடுக்குற இடங்கள்லாம் வரும், அந்த இடத்துல 6 ராடு கொடுக்கணும். பில்டிங்கில் ஸ்டோரேஜ் எங்கே அதிகமாகுது, வெயிட் எங்கே ஏற்றுறோம், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். பட் கம்மி பண்ணாமல் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்குங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீடுகளும் இந்த மாதிரி கட்டணும்னா நம்ம ஏஎம்ஆர் பில்டர்ஸை தொடர்பு கொள்ளுங்கள். இது மாதிரி நியூஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள், யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.